நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து நேத்தைக்கு வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தோம். இட்லி ஊற்றிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அது பொங்கி வந்துருந்துச்சு. நல்ல வேலை ரொம்ப பொங்கல வந்ததும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி குருமாவும் இட்லியும் தான் செஞ்சுருந்தோம். இட்லி என்னமோ தெரியல, இது கடையில் தான் கொடுத்து ஆட்டிட்டு வந்துச்சு. பட் இருந்தாலும் எங்கள் அத்தை செய்கிற இட்லி மட்டும் எப்பவுமே பூ மாதிரி தான் இருக்கும். நானும் அதே மெஷர்மெண்ட் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. பட் எனக்கு இந்த அளவுக்கு வந்ததில்ல. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி கூடவே பழைய சாதம் கரைச்சி வச்சுட்டு வீட்டிலேயே செஞ்ச எலுமிச்சங்காய் ஊறுகாய் இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சதும் கையோட லஞ்ச் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். ஏன்னா அக்கா வீட்டிலேருந்து இன்றைக்கி வராங்க. அதனால தான் லஞ்ச் கொஞ்சம் நிறைய செய்ய வேண்டியது இருந்துச்சு. லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா, உப்பு பருப்பும் பாசிப்பருப்பு போட்ட உப்பு பருப்பு, மோர் குழம்பு, ரசம், அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல், ஒயிட் ரைஸ். வந்ததும் உங்களுக்கு வந்துட்டு வாட்டர்மெலன் மின்ட் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கோதுமை மாவில் செஞ்ச வடை போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதெல்லாம் சேர்த்து எல்லாமே சாப்பாடெல்லாம் ரெடி ஆக்கி நாங்கள்லாம் சாப்பிட்டாச்சு. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம்.